இம்ப்ரூவ் யுவர் ஸ்டைல் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு வந்து எப்படி வந்து ஸ்டைல் பண்ணுறதுன்னு தெரில, என்னோடய வார்ட்ரோப் எப்படி பண்ணுறது தெரியல, எனக்கு ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஷன் பிடிச்சிருக்கு, இல்லை ஸ்டைலிங் பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு ஃபேஷன் எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன வச்சுருக்கணும், எப்படி பிளாங்காக இருக்கீங்கன்னா கரெக்டான பிளேஸ்க்கு வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். இதில் வந்து ஃபேஷனில் இல்லை ஸ்டைலிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டைல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் வேர், Y2K, டெக் வேர், கேஷுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வேர், ஸ்மார்ட் கேஷுவல், பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டைல் இருக்குது. உங்கள் ஸ்டைல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் வேர் பிடிச்சிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து கேஷுவல்ஸ் பிடிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஃபுல் ஃபார்மலில் போகணுன்னு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதிலலாம் தப்பே இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டைலை வந்து கண்டுபிடிங்க. உங்கள் ஸ்டைலை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். அதுதான் நீங்கள் வந்து ஸ்டைலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும் எதில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்கன்னு செக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கேஷுவல்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் பார்க்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, புல் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து சூஸ் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் வந்து பிளாங்காக இருப்பீங்க, என்ன கலர் போட. சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்பார்க் ஆகிடும் எப்படி வந்து போட்ட ஸ்டைல் பண்ணலான்னு. ஆனால் வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து எப்படி வந்து கலர் காம்பினேஷன் பண்ணுறது அதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறப்ப ஒரு நியூட்ரல் கலரை சூஸ் பண்ணணும். நியூட்ரல் கலர் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு நேவி, பிளாக், ஒயிட், டேன், க்ரீன், இது மாதிரி கலர்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தப்பாக போக வாய்ப்பு. நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து காம்போ பண்ணிடலாம். கலர் சூஸ் பண்ணுறப்போ கான்ட்ராஸ்டான கலர் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கான்ட்ராஸ்டாக இருக்கிற ரெட், எல்லோ, இது மாதிரி கலர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நியூட்ரலாக நீங்கள் போகிறப்போ, இல்லை வந்து குரோமோசோன், குரோமேட்டிக், வந்து எர்த் டோனில் வந்து நீங்கள் போகிறப்போ உங்கள் அவுட்ஃபிட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்னு சொல்லுவேன், கம்ஃபர்ட் தான் உங்களோட ப்ரியாரிட்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்டைலிங்கில் ஃபேஷனில் வர சொல்ல உங்களோட கம்ஃபர்ட் வந்து தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். கம்ஃபர்ட் இல்லைனா சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. லைக் வந்து ஷூஸ் கம்ஃபர்ட்டும் சரி, இல்லை வந்து நீங்கள் அவுட்ஃபிட்டை வேர் பண்ணியிருக்க கம்ஃபர்ட்டும் சரி பக்காவாக இருக்கணும். ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சம்பா வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது, அப்புறம் இருக்காது. இப்போ ஓல்ட் மணி ட்ரெண்டில் இருக்குது, அடுத்து இருக்காது. இது மாதிரி ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். ட்ரெண்டெல்லாம் மற்றது தான். நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இப்போ ஒரு ஸ்ட்ரீட் வேர் வந்து வேர் பண்ணி பார்க்குறீங்க, அதில் வந்து ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்கள் அதை போட்டு பாருங்கள், இல்லை அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறப்போ உங்களுக்கு வந்து அது செட் ஆகுதா, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுதா, இல்லை இது புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரெண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டாக சப்போஸ் நீங்கள் ட்ரெண்ட் பிடிச்சிருந்தா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் ஷர்ட், டிஷர்ட் வந்து ட்ரெண்டில் இருக்குது. அது வந்து வேஸ்ட் கிட்ட இருக்கிற மாதிரி. அது வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அது போடுறதுக்கு. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நான் வெயிட் போட்டதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் எது கரெக்டாக இருக்கும், எது கரெக்டாக இல்லைன்னு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே கம்ஃபர்ட் தான் முக்கியம். அது ஷூவாக இருந்தாலும் சரி, ஷூஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லாங் ஹவர்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஷூஸ்லாம் நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபேக் வந்து நீங்கள் வாங்கலாம், ஆனால் வந்து ரொம்பவே லோ குவாலிட்டிலாம் வாங்கினா உங்களுக்கு கால் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கம்ஃபர்ட் தான் நம்ம ப்ரியாரிட்டி. கம்ஃபர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர். யுவர் டெய்லர் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டெய்லர் வந்து நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பராக நீங்கள் கொடுக்குற அவுட்ஃபிட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வெல் ஃபிட்டட் ட்ரௌசர்லாம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. நிறைய இடத்துல சைஸ் கரெக்டாக இருக்கும், டை வந்து டைட்டாக இருக்கும், சில பேருக்கு செட் ஆகாது, சில பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இல்லை சில அவுட்ஃபிட் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறோம்னா டெய்லர் கிட்ட கொடுக்குறப்போ பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டெய்லர் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அது மாதிரி 2-3 டெய்லர்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோவும் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லர் ஏன் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான டெய்லர் வச்சுருக்கணும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு அவுட்ஃபிட் வேணும், நம்மளுக்கு ஃபார்மல் வேணும், எங்கேயும் நம்மளுக்கு ஃபார்மல் கிடைக்கல, நம்ம சைஸு கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல, க்ராப்டில் வந்து டேப்பர் ஃபிட் அது மாதிரி பார்க்குறீங்க, ஆங்கிள் மேலே நிற்கிற மாதிரி வந்து பார்க்குறீங்க, அது மாதிரி கிடைக்கலனா நீங்கள் டெய்லர் கிட்ட போகிறப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்லேயும் ப்ளே பண்ண முடியும், உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் கஸ்டமைஸ் டெய்லர் மேட் வந்து ரொம்பவே முக்கியம். ஃபேஷனில் ஸ்டைலிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அதனால் உங்களுக்கு டெய்லர் வந்து சூப்பரான டெய்லர் அமைஞ்சிட்டாங்கன்னா செம. இல்லை வந்து உங்களுக்கு அமையலைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி
பாருங்கள். டெய்லர் வந்து நீங்கள் ஸ்டைலிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கேஷுவல் பிடிச்சிருக்கு, அதில் வந்து நீங்கள் சூப்பராக கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, வேறு லெவல் ஆகிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரீட் வேறு நம்மளுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை வந்து கேஷுவலி நீங்கள் வேறு எப்படி ப்ளே பண்ணலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் Y2K இது மாதிரி புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் செல்ஃபை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப புதுசாக வந்து அவுட்ஃபிட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கலரும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூட்ரல் கலர்லேயே போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தோன்றப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து எனக்கு வேணும், இல்லை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கலரில் நான் போகணும், அது மாதிரி ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இது செட் ஆகுது செட் ஆகலை சொல்லிட்டு. அண்ட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் தான் மஸ்ட்டு. மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்புட் தான். இதெல்லாம் வந்து ஃபுல் இன்டெப்த்தாக போல் நான் அது கேஷுவலுக்கு எப்படி போகணும், அப்புறம் ஸ்ட்ரீட் வேர்க்கு எப்படி போகணும் அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து ஃபேஷன் அகாடமின்னு ஒரு சீரீஸ் இருக்குது, இல்லை வந்து ஃபேஷன் ஸ்கூல்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து டிப்ஸ் எப்படி அப்படியே பிகினர்லேருந்து லெவலேருந்து போவோம். ஸோ ஸ்டைல் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸ் படி நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக உங்கள் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் கேஷுவலில் என்ன ஆட் பண்ணணும், ஸ்ட்ரீட் வேரில் என்ன ஆட் பண்ணணும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம சூப்பராக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் வார்ட்ரோபில் அவுட்ஃபிட் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.